Hey guys, welcome to our channel Motivation Myself. எல்லாரும் weight loss journey-ல இருக்கோம் நம்ம. ஸோ இன்னைக்கு என்னோட ஃபுட் கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, வெறும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டு எப்படிடா உயிர் வாழ்கிறது, ரொம்ப பசிக்குமே அப்படின்ற மாதிரி டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். எஸ், கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சந்தேகம் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் ஒரு நாள் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ஓவராக பசிக்காது. ஓகே, ஏன்னா நீங்கள் பசிக்கும் போது எது ஒன்று சாப்பிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே நீங்கள் ரெண்டாவது நாள் வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பசி உங்களுக்கு அப்போ பசிக்கும், அதை தாண்டி ஹெவியாக ஒரு பசி வரும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் சாப்பிடலாம் மாட்டேன், இது மட்டும் தான் சாப்பிடுவேன்னா நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்க தேவை கிடையாது. அந்த மாதிரி ஹெவியாக பசி இருக்கும்போது கண்டிப்பாக ஒயிட் ரைஸை தவிர மற்ற நிறைய ஹெல்த்தி ஃபுட் இருக்குல்ல, சப்பாத்தி, கம்பு, கேழ்வரகு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதில் இருக்கிற டிஷ் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். நான் வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. எக்ஸ்ட்ரீம் பசி இருக்குது, உங்களோட எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகுது, நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ரா ஃபுட் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் ஹெல்த்து உடம்பு கண்டிஷனுக்கு பொறுத்து தான் நீங்கள் சாப்பிட்றது, கண்ட்ரோல் பண்ணுறது, டயட் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இருக்கணும். ஸோ உங்கள் எனர்ஜி ரொம்ப ட்ராப் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ரா ஃபுட் எடுத்துக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி என்னோடய ஃபுட் கண்டென்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்னக்கான ஃபுட்டு வந்து இதுதான். ஸோ எப்பயும் போல் பப்பாளி ரொம்ப ஹெல்த்து, கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் இப்போ வர பப்பாளியில் வந்து பார்த்திங்கன்னா விதையே இருக்க மாட்டேங்குது, பட் இதில் ஓகே ஓரளவுக்கு விதை இருக்குது. அண்ட் வந்து ஒரு முட்டை, வேக வச்ச ஒரு முட்டை, வெண்டைக்காய், அப்புறம் வந்து கேரட் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறது கிடையாது, ஜூஸ் மாதிரி போட்டு தான் சாப்பிட போகிறேன். பால் ஊற்றி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு மிக்சியில் அடித்து சாப்பிட்றது, அதுக்காக ஃபில்டர்லாம் பண்ண மாட்டேன். அந்த சக்கை வரும் இல்லையா, அது சேர்த்து தான் சாப்பிட்றது. ஸோ இன்றைக்கி வந்து எப்போ பார்த்தாலும் ரா கேரட்டாக சாப்பிட்டா கொஞ்சம் பொருடிக்குது. அண்டு பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை பொரியல். அண்டு இதை சாப்பிட்டு நம்ம ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக அப்படியே வயிறு கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும், பசிக்காது திரும்ப. ஸோ ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நமக்கு தான் அந்த 4 மணிக்கிட்ட பயங்கரமாக பசிக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமுக்கு சாப்பிட்றதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்களும் நினைக்கலாம் என்னம்மா நீ எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும்னு. ஆமாம், சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அண்டு சக்கரவள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஸோ இன்றைக்கி இது தான், அதாவது ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி வரைக்கும் நம்ம இதை தான் சாப்பிட போகிறோம். நமக்கு தோணுச்சு அப்படின்னா ஈவினிங் வேணால் டீ வேணால் ஒரு நேரம் சாப்பிட்லாம். அதுக்கும் மேலே ரொம்ப பசிச்சுது அப்படின்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து முடக்கத்தான் கீரை தோசை மாவு இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் மெயின் ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக பசிக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ஃபுட் எடுத்துக்கோங்க. ரொம்பவே வயிற்ற காய போடக்கூடாது. நமக்கு தேவையான சத்துக்கள் இதுவே போதும். நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு நம்ம எனர்ஜிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் வந்து இதிலே நமக்கு கிடச்சிரும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபேட்டாக தான் மாறி போகும். ஸோ நமக்கு இது போதும் தான். பட் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பசிக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க, ஏன்னா 2-3 டேஸ் நீங்கள் இதை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசியோட லெவல் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல வேறு ஹெல்த்தி ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இன்றைக்கி என்னோடய ஃபுட்டு கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத. இதை தாண்டி நம்ம நடுவில் வந்து சுக்குமல்லி காஃபி வேணால் குடிச்சிக்கலாம், துளசி வாட்டர் வேணால் குடிக்கலாம், சீரக தண்ணி குடிக்கலாம், ஆவரம் பூ ட்ரிங்க் குடிக்கலாம். இதை தவிர உங்களுக்கு இடையில ஜூஸ் ஏதாவது நீங்கள் வேணும்னா குடிச்சிக்கலாம். ஸோ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றது மோர் தென் எனஃப் தான். இதை தாண்டி நம்ம வந்து வெரைட்டியாக சாதம் சாப்பிட்றதுலாம் வந்து எக்ஸ்ட்ரா தான், நம்ம உடம்புல நம்மளே எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து சேர்க்கறது தான். நீங்கள் இங்கே சாப்பிட்றீங்க, ஒரு பிளேட் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 1/2 கிலோ இருந்துச்சுன்னா அந்த 1/2 கிலோ தூக்கி நம்ம அப்படியே உள்ளே இருக்கிறோம்னா அப்போ அந்த வெயிட் ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்ம உடம்பு தான் ஏறும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்டே நிறைய பேர் இப்போ வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. நல்ல விஷயங்களை நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அண்ட் ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை. அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃப் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் சப்ஸ்கிரைப். ஸோ தட் நீங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, டாட்டா, பை பை. டேக் கேர் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் வெயிட் லாஸ் ஜர்னி. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.